அர்த்தம் இல்லாமல் இருக்கும், அது வேற. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகான மாலை. இந்த பூ காலையில் பூக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூ பூக்கிறத எப்பாவது ரசிச்சு பாருங்க. ஒரே ஒரு நாள் எனக்காக ஏதோ இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தன் என்னமோ சொல்லிட்டு போறானே அப்படின்னு ஒரு நாள் விடிய காலில் எந்திரிச்சு ஒரு பூ எப்படி பூக்குதுன்னு வெறும் சிம்பிள் அப்சர்வேஷன் நீங்கள் பூவை பாருங்க. அது எப்படி தெரியுமா, அந்த மொட்டா இருக்கும் 4 மணிக்கு 4:15 மணிக்கு இப்படி நடுங்கும், அப்புறம் அப்படியே அதிரும், ஒரு வைப்ரேஷன் அதுக்குள்ள இப்படி ஏற்படும். 4:45 5 5:30 5:45 போது அந்த அந்த இதழை எல்லாம் அந்த பாருங்க இப்படி இப்படி பண்ணும். அதுக்கு தன்னுடைய இதழ்களை இப்படிலாம் பண்ணும். ஒரு 5:30 6 மணி ஆகும்போது அப்படி இப்படி போய் அந்த பூ முழுசா அப்படி விரிஞ்சு அப்படி மேல் நோக்கி சூரியனை பார்த்துக்கிட்டு நிற்கும். ஒரு நாள் அந்த பூ பூக்கிற காட்சியை நீங்க மட்டும் அப்படியே அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் புரியும். என்ன தெரியுமா, பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். 4:30 6 பிரம்ம முகூர்த்தம். அப்ப மேலேருந்து டிவைன் ஃபோர்ஸ் அப்படியே கீழே அப்படியே பூமியை நோக்கி பாயும். எக்ஸாக்டா அந்த 4:30 6 தான் மேல இருக்கிற டிவைன் ஃபோர்ஸ். மற்ற நேரத்துலலாம் பூமியினுடைய சக்தி காரணமா அது உள்ள இறங்க முடியாது, நிறைய தொந்தரவு. அது எல்லாம் ஆஃப், கார் ஓடுறது நின்று போச்சு, டிவி ஓடுறது நின்று போச்சு, நிறைய விஷயத்தை குறைச்சிடுறோம் காலையில் 4:30 மணிக்கு. அப்போ மேலேருந்து அந்த டிவைன் ஃபோர்ஸ், தெய்வ ஆற்றல் அப்படியே மேலேருந்து இறங்கி வரும். அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னா, பிரம்ம அப்படின்னா டிவைன் அர்த்தம். அது அப்படியே இறங்கி மெதுவாக வர 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 அந்த அது அது மேலே பட இந்த பூ இருக்கு பாருங்க, அந்த 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 ஆற்றலை உள்வாங்கி அந்த பூ அப்படியே அழகா பூக்கும். இதனால்தான் நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க, விடியற் கால 4 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ப்ரே பண்றவங்க, வெதர் யூ பி எ கிறிஸ்டியன் ஆர் யூ பி எ இஸ்லாம் ஆர் ஹிந்து, எதுவாக இருந்தாலும் தப்பே கிடையாது. அந்த காலை நேரத்தில் தொழுகை பண்ணுனா, காலை நேரத்தில் ஜபம் பண்ணுனா, காலை நேரத்தில் மெடிடேட் பண்ணுனா அப்ப கிடைக்கக்கூடிய எனர்ஜி இருக்கு பாருங்க, எக்ஸ்ட்ராடினரி எனர்ஜி. ஏன்னா அப்படியே அந்த டிவைன் ஃபோர்ஸ் கீழே இறங்கி வருது, நீங்க அப்படியே உள்ள வாங்கிக்கிறீங்க. அதை வாங்கி பழக்கப்பட்டுட்டவங்க அதை ஒருபோதும் லூஸ் பண்ண மாட்டாங்க. நான் எங்கள் ஊர் ஐபிஎஸ் விஜயகுமாரை பற்றி ஒரு விஷயம் ஆரம்பிச்சுட்டு நிறுத்திட்டேன். ஐபிஎஸ் விஜயகுமார் 6 மணிக்கு இன்டர்வியூக்கு வாங்கன்னாரு. ஆனந்த விகடன்காரன் போயிருக்கான் அவரை இன்டர்வியூ பண்ணணும்னு. இன்டர்வியூனா நீங்கள் என்ன நினைப்பீங்க, பேட்டி கொடுக்குறவர் என்ன பண்ணுவார் நினைப்பீங்க, ஒரு சேரில் உட்காந்துக்குவார், கேள்வி கேட்குற பத்திரிகைக்காரங்களை இன்னொரு சேரில் உட்காந்து வைப்பார், ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு எழுதுவாங்கன்னு. அவர் என்ன பண்ணுறாரு ஐபிஎஸ் விஜயகுமார், இந்த வாக்கர் இருக்கு இல்லையா, அது வீட்லேயே சில பேர் நடக்கிறதுக்கு ஒரு வாக்கர் உண்டு, அதை ஆன் பண்ணிட்டு அதுலேயே நடக்கிறார், வேகமாக நடக்கிறார். நடந்துக்கிட்டே அந்த விகடன்காரங்களை பார்த்து சொன்னார், கொஸ்டின் கேளுங்கன்னாரு. நீங்கள் பாட்டுக்கு கொஸ்டினை கேளுங்க. அவன் சொன்னா, இல்லைங்களே நீங்கள் பேட்டினா உட்காந்து பேட்டி கேட்டீங்கன்னா, வெரி சாரி, இந்த மார்னிங் எக்ஸசைஸை என்னால் மிஸ் பண்ண முடியாது. இது மார்னிங் 6 to 6:30 இதுக்கு டைம் இருக்கு. இந்த 6 to 6:30 உங்களுக்கான அதை விட்டுட்டேன்னா திரும்ப அந்த டயத்தை நான் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால நான் நடந்துகிட்டே இருக்கிறேன், நீங்க கேட்குற கேள்வியை கேளுங்க, நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வீட்டில் அந்த எலக்ட்ரிக் வாக்கர் நடக்கக்கூடிய அந்த இதில் நடந்துகிட்டே அவங்க கேள்விக்கு பதில் சொல்றாரு. ஏன் இவ்வளவு டயத்தை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்ன போது அந்த விஜயகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், அருமையான வார்த்தை. நான் என் வீட்டில் அதை எழுதி போட்டிருக்கேன். நான் அதிகாலை எழுந்து விட்டால் பாருங்க, அந்த நாள் என் பாக்கெட்டில் இருக்கிறது. நான் சீக்கிரமாக அதிகாலை எழுந்து விட்டால் அந்த நாள் என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிறது. நான் தாமதமாக எழுந்து விட்டால் அந்த நாளின் பாக்கெட்டில் நான் மாட்டிக்கொள்ளுகிறேன். நான் லேட்டா எழுந்துட்டா அந்த நாள் என்னை தின்னுபிடும். அந்த நேரத்துக்குள்ள ஒன்று சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணணும், சாப்பாடை விட்டா தான் டயத்துக்கு போக முடியும். 8 மணிக்கு டியூட்டிக்கு போகணும் அப்படின்னா 8 மணிக்கு சாப்பிட்டு இருக்க முடியாது, சாப்பாடை விட்டா தான் போக முடியும். சில பேர் இந்த அவசரத்தில் குளிக்கிறத ஸ்கிப் பண்ணிடுறான். குளிச்சு என்ன, குளிக்காட்டி என்ன, தினந்தோறும் குளிச்சு என்னத்தை வாரிட்டு போகிறோம், போனா போது போ அப்படின்னு ஒரு 1/2 hour அதில் விட்டுடலான்னு முடிவு பண்ணுறான். நியாயமா அது? சில பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுவான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம நான் போய் ஆகணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது. நீங்கள் லஞ்சை வேணால் ஸ்கிப் பண்ணலாம், வேண்டான்னு ஒரு சமயத்தில் முடிவு பண்ணலாம். ஆனால் எந்த மனுஷனும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு பேரை ஏன் பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சான், ஃபாஸ்ட்னா உண்ணாவிரதம், பிரேக்னா உடைக்கிறது. இப்போ ராத்திரி 9:30 படுக்கிறோம், 10க்கு படுக்கிறோம், அதுலேருந்து காலம்பரம் 6 மணி வரையில் வயிறு எம்டியாக இருக்கு, காலியாக இருக்கு. அப்போ அது என்ன பண்ணுது, பட்னி கிடக்குது, ஃபாஸ்டிங்கில் இருக்கு வயிறு. அதை பிரேக் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு பிரேக் ஃபாஸ்ட். அதை வந்து கரெக்டாக 7:30 7 அந்த டைம் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டயத்துக்கு சாப்பிட்டுடணும்.
சில பேருக்கு நிறைய வேலை இருக்குது, நான் காலம்பரை டிஃபன் சாப்பிடல, நேரம் அப்படியே சாப்பாடு சாப்பிட போகிறேன், அப்படி அது தப்பு. காலையில் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும். இல்லைன்னா காலையில் பட்னி கிடந்துட்டு வெறும் டீயை மட்டும் குடிச்சிட்டு வர்றது, இல்லை ஏதாவது சாப்பிடாமே வருதுன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா நிறைய பின்னாடி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய டெவலப் ஆகும் லைஃப்பில், அல்சரே வரும். இப்போ நான் சொன்ன மற்ற எல்லாத்த விட இது கொஞ்சம் பிடிச்ச விஷயமா இருக்கும். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு நல்ல யோசனை இல்லை. நான் வந்து கனடா போயிருந்தேன். கனடாவில் கிரியா யோகா சென்டர் அப்படின்னு உன்னோட ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். இங்கே இலங்கையிலேருந்து போன சுவாமி ராம் அப்படிங்கிற ஒரு பெரியவர் தான் அதனுடைய டைரக்டர். 80 வயசு, ரொம்ப நல்ல ஆக்டிவாக இருக்கார், 80 இயர்ஸ் பிரிஸ்காக இருக்கார். அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். என்ன சொன்னார், பிரதர் நீங்கள் எதை எப்படி விட்டாலும் சரி ரொம்ப பசி வந்து சாப்பிடலாம்னு லேட்டாக வச்சுக்காதீங்க, பசி வரத்துக்கு முன்னாடி சாப்பிட உட்காந்துருங்க அப்படின்னு. இது வரைக்கும் எல்லாம் பசித்து புசின்னு தானே சொல்லியிருக்கான், நீங்கள் என்ன இப்படி அட்வைஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு. அவர் சொன்னார், பசி வந்ததுக்கப்புறம் நம்மளால் சாப்பாட்டை நிறுத்த முடியாது, எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது, ஏன்னா பசி வந்துருச்சு. இன்னும் சாப்பிடலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும். பிரெயினுக்கு மெசேஜ் போய் எப்பா உனக்கு முடிஞ்சு போச்சு, வயிறு ரொம்பிருச்சுன்னு சொல்கிறது திரும்பி கிடைக்கிறதுக்குள்ள நிறைய உள்ள தள்ளுடும். ஆனால் பசி வரத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா 2 பிரெட் ஸ்லைஸு, இல்லை 2 இட்லி, இல்லை 2 இடியப்பம், இல்லை ஏதோ 2 வாழைப்பழம், ஏதோ ஒன்று முடிஞ்சு போயிடும் காலம்பரை. அதனால் பசி வரத்துக்கு முன்னாடி சாப்பிட பழகுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் என்ன யோகா செய்ய சொன்னார், சில ஆசனம்லாம் கற்றுக் கொடுத்தாரு. நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியல, ஆனால் டயத்துக்கு சாப்பிட்றேன். அவர் கூட கேட்டார், நான் உங்களுக்கு சில யோகாலாம் சொல்லி கொடுத்தேன்னா, எது முடியுமோ அதை முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, இது நல்லா இருக்கு, 7:30க்கு சாப்பிடுங்கன்னா சௌக்கியமா இருக்கு, அதனால முதல்ல அதை ஃபாலோ பண்ணுறேன், ஒரு வாரம் கழிச்சு அப்புறமா அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. பகவான் ராமகிருஷ்ணர்னு ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தன் போய் நான் உருப்பிடணும் எனக்கு யோசனை சொல்லுங்கன்னா, இது நடந்த சம்பவம், நான் உருப்பிடணும் எனக்கு யோசனை சொல்லுங்க. உடனே ராமகிருஷ்ணர் சொன்னார், தம்பி நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா பகவத்கீதை படினார். அவன் கேட்டான், அப்புறம் பகவத்கீதை படி, பேரிச்சம்பழம் சாப்பிடுன்னார். ரெண்டுக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. ஆனால் ராமகிருஷ்ணர் சொன்னார், பகவத்கீதை படி, பேரிச்சம்பழம் சாப்பிடு அப்படின்னார். அவன் உடனே குடுக்குடுன்னு வெளியே போயிட்டான். ராமகிருஷ்ணன் இந்த யோசனையை கேட்டுட்டு வெளியே போயிட்டான். திரும்பி அங்கேருந்து ஓடியாந்தான், குடுக்குடுன்னு ஓடியாந்தான். ஆஹா ஒன்று கேட்க மறந்துட்டேன்னா, என்ன எத்தனை பேரிச்சம்பழம்னு சொல்லவே இல்லைங்களே. அவர் சொன்னார், சொல்கிறேன், நான் பகவத்கீதையும் படின்னு சொன்னேன்னு அது எத்தனை ஸ்லோகம்னு நீ என்னை கேட்கவே இல்லையே. பேரிச்சம்பழம் மட்டும் எத்தனைன்னு கேட்டியே, பகவத்கீதை எத்தனை படிக்கணும்னு நீ கேட்கவே இல்லையே. அது செய்யறதா இருந்தா தானுங்களே அதை பற்றி நம்ம யோசிக்கணும், செய்யக்கூடிய காரியத்தை தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொன்னதில் பேரிச்சம்பழம் நம்மளால சாப்பிட முடியும், கீதையெல்லாம் படிக்க முடியுமான்னா. நான் சந்தோஷமாக பேசினாதான் நீங்கள் அப்போவே சந்தோஷமாக கேட்பீங்களான்னு தெரியாது. நானே அழுது வழிஞ்சிக்கிட்டு கேட்டா கேளுங்க, கேட்காம கேடு கேட்டா எனக்கு என்னன்னு பேசுனா யாரு கேட்பான்? கேட்குறவங்க கேளுங்கப்பா, கேட்காதவங்க எக்கேடு கேட்டா எனக்கு என்னன்னு ஆரம்பிச்சா அதுக்கு பேச்சுனா பேர். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் என் மனசில் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு. நான் அந்த பேச்சை முதல்ல ரசிக்கணும். நானே என் பேச்சை ரசித்து தான் உங்களுக்கு சந்தோஷமாக சொல்லணும் இல்லைங்களா. நான் என் பேச்சை வெறுத்துக்கிட்டே பேசினேன்னா அது நல்லா இருக்குமா? வெறுத்துக்கிட்டே சமைச்சா சாப்பாடு நல்லா இருக்குமா? வெறுத்துக்கிட்டே வேலை பார்த்தோம்னா அந்த வேலை நல்லா இருக்குமா? அப்போ முதல்ல என்னன்னா, நாம் என்ன வேலை பார்க்கிறோமோ அதை நேசிக்கிறதுக்கு பழகணும். லவ் யுவர் ஜாப். என்ன வேலையாகனா இருக்கலாம், அதை நம்ம நேசிக்க. ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. நம்ம பார்க்குற வேலையை நம்ம ஏன் நேசிக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப வெறுப்போட, கோபத்தோட, ஆத்திரத்தோட ஒரு வேலையை செஞ்சோம்னா அந்த வேலை எப்படி சரியா இருக்க முடியும்? இந்த பிளேன்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே வர்றவங்க யார் பயணம் பண்ணுறவங்க படப்படப்பாக தான் வருவாங்க. எத்தனை தடவை பயணம் பண்ணவங்க கூட கொஞ்சம் நிதானமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும், நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, ஃப்ளைட் லேட் ஆகிடுமோ, நம்ம வந்து ஏதாவது லக்கேஜ் ஏதாவது விட்டுடுவோமோ, அப்புறம் உறவுகளை விட்டுட்டு போகிறோம், திரும்ப எப்போ பார்ப்போமோ, இப்படி ஏதாவது ஒரு படப்படப்பு இருக்கும். ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் டிக்கெட் செக்இன் பண்ண வர்றவங்க 90% படப்படப்பாக இருப்பாங்க. ஏன்னே தெரியாது. அந்த கவுண்டரில் வந்து ஸ்மூத்தாக வந்தவங்களை குட் மார்னிங் சொல்லி ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக பேசக்கூடியவங்க இருந்தால் தான் இவங்களுடைய படபடப்பு தனியும். சில பேர் இவனை விட ஆத்திரம் முடிச்சவங்க உட்காந்துருப்பான். இவெல்லாம் எதுக்கு வெளிநாடு போகிறான், இவன் போய் என்னத்தை வெட்டி முறிக்க போகிறான். அது இன்னும் சில பேர் இவன் போகிறான் நாம் போக முடியலையே,
இங்கேயே உட்காந்து டிக்கெட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே ஒழிய இந்த பையன் தான் போயிட்டு போயிட்டு வரான், நம்ம போக முடியலையே. இந்த மாதிரி கோளாறு பிடிச்சவன் 4 பேரை உட்காந்துருப்பான். இவன் என்னமோ படபடப்பா பேசிட்டான். யாரு வந்த இந்த கஸ்டமர் கொஞ்சம் படபடப்பா பேசிட்டான். இதெல்லாம் ஏன்பா வேலை பார்க்குறேன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக சில பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்களுடைய நேச்சர் பாவம், கொஞ்சம் ஸ்லோவாக. இவனுக்கு இருந்த படபடப்பில் ஃபாஸ்ட்டாக பாரு, என்ன பண்ண ஸ்லோவாக வேலை பார்க்குற நீ, என்னது நீலாம் அதுக்கு வேலை பார்க்குற, உனக்குலாம் எவன் சம்பளம் கொடுக்குறான் அப்படின்ட்டா. இது இந்த கஸ்டமருக்கு வேண்டாத வேலை. எப்போவுமே கொஞ்சம் கூடுதலாக பேசுறது அப்படிங்கிறது தப்பு. நம்ம பேச வந்த விஷயத்தை மட்டுமே பேசணும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு புத்தி சொல்லும்போது, பிரதர் இது கொஞ்சம் க்ளீனாக வச்சுங்க, அதோடு முடிஞ்சு போச்சு, உனக்கு அறிவு இருக்க, அதான் தப்பு. ஏன் அவன்கிட்ட இருக்கும் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஒரு கஷ்டம், ஒருத்தரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டு அவன் சொல்லுவான், ஏன் உங்களுக்கு கைமாத்தா ஏதாவது வேணுமா, இப்போ உங்களுக்கு ஷார்ட்டேஜாக இருந்ததுன்னா வேணா என்கிட்ட வாங்கிக்கோங்க, அப்புறம் உங்களுக்கு எப்போ கிடைக்குதோ சர்ப்ரைஸ் அப்போ வேணா கொடுத்துருங்களேன். ஒரு 100 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம், அவன்கிட்ட இல்லை நம்மகிட்ட கேட்குற. அது மாதிரி அறிவு இருக்கான்னு அவன்கிட்ட இல்லையா. அதனால் நம்ம சொல்ல வந்த மெசேஜை மட்டும் சொல்லணும், ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. எங்கள் ஊரில் பஸ்ஸில் போகும்போது சில பேர் இடிச்சான்னு வச்சுங்க, பஸ்ஸில் ஒரு பிரேக் போட்ட உடனே இடிச்சான்னு வச்சுங்க, உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸை, இது கொஞ்சம் டூ மச் இல்லை. உடனே அவங்க கேட்பான், ஏன் அப்போ உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸை, 2 அப்பனுமே செத்து மேலே போயிட்டான். அவன் எதுக்கு இங்கே அனாவசியமாக பிடிச்சி பம்பு கொடுப்பாரு, இந்த பஸ்ஸில் இவனுங்களே போக முடியல, இவங்க அப்பனை வரை எடுத்து விட்டான். உங்கள் அப்பா விட்டு பஸ்ஸை அப்படின்னு, ஏன்டா இடிக்கிற அப்படி, ஏன்டா அடிக்கிற அப்படின்னா அவன் ரொம்ப ஆசை, பிரேக் போட்டால் மேலே போடாமல் இருக்க முடியும், அப்படி இடிக்காமல் வரணுங்கிறவங்கலாம் காரில் போக வேண்டியது தானே அவன். உடனே அவன் சொல்லுவான், கார்லாம் ஒன்றும் இல்லாமல் இல்லை, உங்களை மாதிரி இல்லாத நாய் இல்லைம்மா. டேய் யார நாயின்னு, யார நாயின்னு அப்படின்னு நாய் மாதிரியே உழுவான் அவன். அது வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தான். இந்த நாயின உடனேயே ஜஸ்ட் நாய் மாதிரியே நடந்து போவான். அவன் மூஞ்சி கிஞ்சி எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிக்கும். அது ஒரு மந்திர சொல், சொன்ன உடனே அவன் அதுவாக மாறிட்டான் பாருங்க. இதெல்லாம் எவ்வளவு கடுமை தெரியுங்களா. 2 மனுஷன் சந்திக்கிற இடத்துல பிரச்சனை வராமல் இருக்குமா சார்? 2 மனுஷன் போகிறோம், என்னமோ ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ என்ன பண்ணணும், சாஃப்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஜென்டலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒருத்தர் காயப்படுத்தாமல் எப்படி போகிறது அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்க. நான் இன்னும் அந்த ஏர்போர்ட்டு சொல்லி முடிக்கல, நான் வர்றேன், எனக்கு இன்னும் நல்ல வேலை மறந்துக்கிறதுலாம் வரல, வருவேன். ஒரு நான் வெஜிடேரியன் ஹோட்டல் சார், அசைவ ஹோட்டல், நான் வெஜிடேரியன் ஹோட்டல். ஒருத்தன் சாப்பிட வந்தான், வந்து உட்காந்தான். அந்த சர்வர் பேரர் யார் வேணா வச்சுங்க, பரிமாறுகிறவர் அல்லது ஆர்டர் எடுத்துக்கிறவர் எப்படி வேணா எடுத்துங்க, அவரு வரலீங்க. இவனுக்கு ரொம்ப கோபம், பசியில் வந்திருக்கிறான், அவன் வந்து இன்னும் ஆர்டரே எடுத்துக்கவே இல்லை. வந்து நின்னான் பாருங்க. நின்ன உடனே இவன் எரிச்சல்ல ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுங்களா? மூளை இருக்கா? நான் வெஜிடேரியன் ஹோட்டலில் இப்படி கேட்கலாம், ஏன்னா அது சாப்பிட்ற ஐட்டத்தில் ஒன்று. அவன் வேணும்னே அப்படி கேட்டான். என்ன அர்த்தம்? அவ்வளோ லேட்டாக வரியே உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு ஒரு அர்த்தம். ஏன்னா அப்படி கேட்டேன்னா சாப்பிட்றதுக்கு மூளை இருக்கான்னு தான் கேட்டேன்னு சமாளிச்சு சொல்லலாம். அந்த அர்த்தம் கேட்டான். மண்ண பல்ல கடிச்சு கேட்டான், மூளை இருக்கா? அந்த சர்வர் யமகாதக அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? சிரிச்சுக்கிட்டு, இது வரைக்கும் வந்த எல்லாருக்கும் இருந்ததுங்க, உங்களுக்கு தாங்க இல்லைங்க. இப்போ அவன் அதை விட பிரமாதமாக சால்வ் பண்ணிட்டான். என்ன அர்த்தம்? ஸ்டாக்கு தீர்ந்து போச்சுன்ற அர்த்தத்துலையும் சொல்லலாம், உனக்கு மூளை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துலையும் சொல்லலாம். இப்போ ஹியூமன் டெண்டன்சி என்ன? அவனை இவன் ஒரு குத்து குத்துனா அவன் பதிலுக்கு அவன் ஒரு குத்து குத்துவான். இதெல்லாம் உலக இயற்கை. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஏர்போர்ட்டில் அவன் என்ன பண்ணா, ஒன்றும் என்ன வேலைக்கு வச்சான் அப்படின்னா, யோ நீயே சம்பளம் கொடுக்குறேன், என்ன எவன் வேலைக்கு வச்சான்லாம் கேட்குறிய, அனாவசியமாக பேசாத அப்படின்னா. எங்கள் ஏர்லைன்ஸ் கவுண்டரில் உட்காந்துருக்கிறவன் அப்படித்தான் பேசுவேன். எருமாடு மாதிரி வேலை பார்க்குற போச்சு. இப்போ இன்னும் அடுத்த வார்த்தை யூஸ் பண்ணிட்டான், எருமாடு மாதிரி வேலை பார்க்குற அப்படி. அவன் கவுண்டர்லேருந்து இருந்து அடிக்கிட்டான். என்ன நினச்சிட்டு இருக்கிற எருமாடுன்னு சொல்லி, என்ன அர்த்தத்தில் பேசுகிற அப்படின்னு. அவங்க சூப்பர்வைசர் மாதிரி ஒரு ஆள் அங்கே நின்றுட்டு அங்கேருந்து ஓடியாந்தார், பதறிக்கிட்டு ஓடியாந்தார். அவர் ஏர்லைன்ஸ் கவுண்டரில் வந்திருக்கிற கஸ்டமர்கிட்ட இப்படிலாம் பேசினா என்ன ஆகுறது, அங்கேருந்து நேராக ஓடியாந்தவர் பார்த்தார். நகரு 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 அப்படின்ட்டு, சார் மே ஐ ஹெல்ப் யூ, வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், ரொம்ப லெத்தார்ஜிக்காக வேலை பார்க்குறாங்க, எருமாடு மாதிரி வேலை பார்க்குறாங்க, டோன்ட் யூஸ் சச் வேர்ட்ஸ் ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லிட்டு, சார் ரைட் ஓகே திருச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே. அவன் எப்பேற்பட்டால்னா அந்த வந்திருக்கிறவன் சாதாரணமான ஆள் இல்லை. இந்த சூப்பர்வைசரை பார்த்து சொன்னால், ஒன்றையும் பார்த்தா எருமாடு மேய்க்கிற மாதிரி தான் இருக்குன்னு. அவன் எல்லாரையும் ஏதோ கோபத்தில் வந்திருக்கிறான், ஏதோ ஒரு ஆத்திரத்தில் வந்திருக்கிறான், கண்ணா பின்னு பேசுகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சமாளிச்சு எல்லாம் பேசி ஒரு மாதிரி முடிச்சுட்டான், சிரிச்சியே பேசி அனுப்பிச்சிட்டான். அப்போ
இந்த முதல்ல வேலை பார்த்தான் பாரு, அவன் வந்து சொன்னான், என்ன அவன் அந்த பேச்சு பேசுகிறான் மரியாதை இல்லாமல், அவன்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அவன் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க. அவன் சொன்னான், அவன் என்ன கோவப்பட்டான்ல, ஆமாம், அவன் அமெரிக்கா போகிறான், அவன் லக்கேஜ் எல்லாம் ஆப்பிரிக்கா போகுதுன்னா. மாற்றி மாற்றி போட்டு ஆப்பிரிக்கா போட்டு அனுப்பிச்சு விட்டாச்சுன்னா அவங்க போய் நேரம் தொழில் நிற்கிறான். அது நல்ல பழக்கம் இல்லை, அது அதை விட மோசமாக. நேரில் திட்டவனாலும் மன்னிக்கலாம். இந்த பழி வாங்குறான் பாருங்க, மறைமுகமாக மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்குறான் பாருங்க, அவன் மோசமான ஆள்னு அர்த்தம். சில பேர் நம்மளை ஸ்ட்ரைட்டாக சில வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம முதல்ல அவங்களை பார்த்தோன்னு கோவப்படுவோம். ஆனால் ஸ்ட்ரைட்டாக பேசுகிறவங்கள விட சிரிச்சு சிரிச்சு பேசி நம்மளை கழுத்து இருக்கிறவன் அதை விட மோசமான ஆள்னு அர்த்தம். அது இன்னும் அடுத்த ஸ்டேஜ். அப்போ மனுஷன் எப்படி எப்படி நடந்துக்கணும்? நம்மளை யாரோ சீன்றாங்க, கோவப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம முதல்ல என்ன நினைக்கணும், பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. இந்த தாட் யாருக்கா ஓடுமா? அவங்களுக்கு என்னமோ ஒரு கஷ்டம். எய்தர் பிபி இருக்கணும், குறைஞ்சபட்சம் பிபி இல்லாமல் இவ்வளோ கத்த முடியாது. பாவம் அவர் பிபியில் கஷ்டப்படுறாரு. இல்லை அவர் ஒய்ஃப் வந்து டார்ச்சர் பண்ணுற பொம்பளையாக இருக்கணும், அங்கெல்லாம் கத்த முடியலேங்கிறதால இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். இல்லை அவனுக்கு பிள்ளைங்களால் என்னமோ அவசியம் இருக்கணும். இல்லை என்னமோ அவனுக்கு குறைஞ்சபட்சம் பைல்ஸாவது இருக்கணும். அது இருக்கிறவங்க இரிட்டேட்டிங்காக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் உட்கார மாட்டாங்க ஒரு இடத்துல, சொல்லு புள்ளுன்னு விழுவாங்க. அது அவன் தப்பு இல்லை, கடவுள் கொடுத்த தண்டனை. நாம் என்ன பண்ண முடியும்? என்னமோ ஒரு அவஸ்தை இல்லாமல் ஒருத்தர் சல்லு புள்ளுன்னு ஏன் உழப்போறான்? இப்போ இதே இதே நிலையில் ஒரு சம்பவம் சொல்ற பாருங்க. எங்கள் ஊரில் சுவாமி ராமதாஸ்னு ஒருத்தர் வாழ்ந்தார். ராமதாசர் சிவாஜிக்கு குரு. அவர் சிவாஜினா யாரு? மகாராஷ்டிரத்தை ஆண்ட வீர சிவாஜிக்கு குரு சமர்த்த ராமதாசர். அவர் சாதாரணமாக ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். ஒன்றும் பொருள் சொத்துக்கிட்டு எதுவுமே வச்சுக்க மாட்டார். வீடு வீடாக போய் பிச்சை சாப்பிடுவார். இப்படி கையை எடுத்துக்கு நீட்டுவார், யாராவது பிச்சை கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவார். வெரி கிரேட் சன்னியாசி, மிகச்சிறந்த சன்னியாசி அவர். அந்த சமர்த்த ராமதாசர் பாருங்க, நடந்த சம்பவம். ஒரு வீட்டு வாசலில் போய் அங்கே இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து, அம்மா தாயே பசிக்குது ஏதாவது கொடுன்னு கையை அப்படி நீட்டுறார், தாயே அப்படின்னு. அந்த அம்மா என்ன கோவத்தில் இருந்ததோ தெரியல, என்ன கடுப்பில் இருந்ததோ தெரியல, அதுக்கு யார் மேலே என்ன ஆத்திரமோ தெரியல, என்ன பண்ணிச்சது பாருங்க. இந்த சாணி மெழுகுவாங்க, எங்கள் ஊர்லெல்லாம் சாணியை வந்து துணியில் துவச்சி தர மெழுகுவாங்க. சாணி, பசுமாட்டோட சாணி, ஒரு அருமையான டெட்டாலை விட அருமையான ஒரு நோய்க்கொல்லி, கிருமி நாசினி அது. அதனால இப்படி சாணி முழுகிட்டு இருந்தது. அந்த அம்மா ஒரு துணி, பழைய துணியில் இது பாருங்க, இப்படி சாணி முழுகிட்டே இருந்தது. இவர் வந்து நின்றுக்கிட்டு தாயேன்னு பாருங்க, அப்படியே துணியை தூக்கி அவர் மூஞ்சில் அடிச்சிச்சு. அதுக்கு அவ்வளோ ஆத்திரம், கோபம். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் குறிச்சிக்கங்க மனசுக்குள்ள. நமக்கு கோபம் இருக்கலாம், நமக்கு கோபம் இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த கோபத்தை இவங்க மேலே தான் காட்டலாமா அப்படிங்கிற ஒரு விவேகம் இருக்கணும். இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க தெரியுங்களா? மிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆங்கர். அதாவது கோபம் நியாயமானது, ஆனால் கோபத்தை யார்கிட்ட காட்டணுமோ அது தப்பு. இந்த கோபத்தை யார்கிட்ட காட்டணுமோ அவங்ககிட்ட காட்டலை, மிஸ்பிளேஸ்மெண்ட், யார் மேலேயோ காட்டுறோம். இப்போ அந்த அம்மாவுக்கு என்னமோ ஒரு கோபம் யார் மேலேயோ இருக்கும். அவங்க பிடிச்சா வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி இருந்திருப்பான், அவன் அங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டுமே வாழ்த்திட்டு விட்டுருக்கலாம். இல்லைன்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கெதி என்னாவுங்கிற விவரம் தெரியும். இந்த அம்மா என்ன கோபத்தில் இருந்ததோ தெரியலிங்க, அந்த சாணி துணியை எடுத்து அப்படியே சாமியார் மூஞ்சில் அடிச்சு, தூக்கி ஓங்கி அடிச்சுது. ஒரு சாமியார்னா என்ன பண்ணுவான்? நான் எவ்வளோ பெரிய சாமியார், என் மூஞ்சில் சாணி துணியை அடிக்கிறிய, அவன் குடும்பம் நாசமாக போட்டுன்ட்டா. அவன் சாமியார சமர்த்த ராமதாசர் இது பாருங்க, அப்படியே மூஞ்சில் வந்து அந்த சாணி துடைக்கிற துணி அப்படியே பிடிச்சார், அப்படியே எடுத்தார். ஒன்றுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு போயிட்டார், அந்த வீட்டை விட்டு போயிட்டார். அதை போய் முதல்ல காய வச்சார். அவர் இருக்கிற இடத்துல காய வச்சார். காய வச்சுட்டு அந்த துணியிலேருந்து நூல் நூலாக பிரித்து எடுத்தார். ஒவ்வொரு நூலாக பிரித்தார். ஒவ்வொரு நூலாக பிரிச்சுட்டு எவ்வளவு பண்பு பாருங்க. ஒவ்வொரு நூலாக பிரிச்சுட்டு அதை அப்படியே திரியாக திரிச்சார். எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு திரியாக திரிச்சார். திரிச்சு கோயிலில் போய் அவர் என்ன வேண்டிக்கிட்டார் தெரியுமா? பகவானே, அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, ஒரு கோபத்தில் என் மேலே அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என் மேலே ஒன்றும் கோபம் கிடையாது, நான் எந்த கெடுதலும் அவங்களுக்கு பண்ணலை. அப்போ அவங்க என்னமோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு வேதனையில் இருக்கிறாங்க. அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் இறைவா அந்த கஷ்டம் நீங்கணும். அந்த அம்மா கோயிலில் வந்து விளக்கேற்றினா அந்த கஷ்டம் நீங்கலாம். அவங்களுக்கு வரத்து கூட முடியல, அதனால் அங்கே இருக்கிறாங்க. நான் அவங்களுக்காக இந்த விளக்கை ஏற்றுறேன், ஏன்னா இந்த துணி அவங்க கொடுத்தது, இதை நான் அவங்களுக்காக இந்த விளக்கை ஏற்றுறேன். கடவுளே அவங்க கஷ்டத்தை நீக்கி அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கணும். இப்படி பார்க்க முடியுமா?
ஒன்று நீங்கள் யோசிப்பீங்க, அப்போ எங்களெல்லாம் சாமியாரா போ அப்படிங்கிறியா? அப்படி அர்த்தம் இல்லை. யாராவது கோவப்பட்டா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு மாதிரி ரூடாக பேசினா என்ன அர்த்தம்னு கேட்டால், அவங்க என்னமோ உடல் நலமோ மனநலமோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சார் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நம்ம வாழ்த்தணும்னா 2 நிமிஷத்தில் அவங்க கோவம் போயிடும். உடனே அவங்க ஐ எம் சாரி, நான் அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பேசிட்டேன்ல, ஐ எம் வெரி சாரி அப்படிம்பா. அந்த ஒரு பொறுமை